இன்றைக்கி நம்ம தக்காளி பிரியாணி செய்ய அதுக்கு வெறும் மிளகா பட்டை சோம்பு செலவெல்லாம் போட்டிருக்கேன். இது பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். இதில் 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு வெங்காயம் இது நல்லா நைஸ் அரைச்சிக்கலாம். இது கூடவே மல்லி புதினாவும் அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய். எண்ணெய் சூடானதும் பிரியாணி செலவெல்லாம் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டதுமே புரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதக்கிச்சு தக்காளி போட்டு வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போடாமையே இப்போ அரைச்சி வச்சு பொடியை போட்டு உப்பையும் போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் புதினா மல்லித்தலை அரைச்சி வச்சுருக்கோம். இது போட்டு நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அரிசியும் தண்ணி ஊற்றிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போது அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துடுச்சு. 1/2 ஸ்பூன் நெய் இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு விசில் விடுங்க. போதும். ஒரு விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆவி பறக்க தக்காளி பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.